லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களைச் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது 2வது சாட்சி. வேத வாக்கியத்தின்படி இயேசு பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது. அவர்கள் போய் பார்க்கவில்லை. இது 2வது ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து தேவதூதன் வந்து சாட்சி சொல்றான். என்ன சாட்சி சொல்றான்? தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆனா இவங்க போய் பார்த்துட்டாங்க. மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பார்த்துட்டாங்க. ஆனா பார்த்தாங்களே ஒழிய இவங்க கிட்டையும் வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவதூதர்கள் போய் பார்த்துட்டாங்க தாவீதின் ஊர்ல இரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதே 2ஆம் அதிகாரத்துல இயேசுவை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மோசேயின் நியாய பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது 24வது வசனம் அப்படியே தொடர்ந்து. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இப்போ தேவதூதர்கள் வந்து பார்த்ததுக்கும் சொன்னதுக்கும் மெய்ப்பர்கள்ட்ட சுவிசேஷம் சொன்னதுக்கும் இயேசுவை எருசலேம்ல கொண்டு போய் காட்டுப்புறாவை ஒரு புறா குஞ்சியை வந்து பலி கொடுத்ததுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? மெய்ப்பர்கள் போய் இயேசுவை பார்த்துட்டாங்க. தேவதூதர் வந்து சொல்லிட்டாங்க. எல்லா நற்செய்தி கிடைச்சிருச்சு. சரி போய் இப்போ ஏரோது போய் பார்க்கல, இவர் போய் பார்த்துட்டார். சந்தோஷம், மெய்ப்பர்கள் பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னா அவெல்லாம் போய் பார்த்துட்டான். அந்த வசனம் அங்கே இருக்கு பாருங்களேன். தேவதூதர்கள் விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு 15வது வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி பார்த்தாமல்ல. ஆனா அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போய் பலி கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க? புறா குஞ்சுகளை கொடுத்தாங்களாம். போன ஒரு மெய்ப்பெண் கூட ஒரு ஆடு கூட கொடுக்கல பாருங்க. மெய்ப்பர்கள் யாரும் என்ன செய்யல? ஒரு ஆடு கூட கொடுக்கல பாருங்க. புறா குஞ்சு பலி கொடுக்கறதோட அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கு, ஏழைகள் கொண்டு போய் தான் புறா குஞ்சுகளை பலி கொடுப்பாங்களாம். பணக்காரங்களாம் என்ன கொடுப்பாங்க? ஆடுகளை கொடுப்பாங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இருந்தாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனத்தெல்லாம் வசதியாக விட்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வானசாஸ்திரிகள் வந்தாங்க, பொண்ணு கொண்டு வந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணக்காரராக இருப்பார். ஏன்னா அவங்க கொண்டு வந்து பொண்ணை கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து பார்க்க வந்தாங்கன்னா, இயேசுவை பார்க்க வந்தாங்கன்னா அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க? இயேசுக்கு ஒரு பெரிய வீடு இருந்திருக்கும். 3 பேர் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? 3 கெஸ்ட் ரூம் இருந்திருக்கும். யாருக்கு? அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லைன்னு வசனத்தில் இருக்கு. அவரே முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார்னு இருக்கு. வசனத்தை வசதியாக போதிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வேணும், அதுக்காக வசதியாக போதிக்கிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை போய் புறா குஞ்சுகளை பலி கொடுத்தார். அது அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஆடையோ அந்த கிடாரியோ பலி கொடுக்க முடியாதவ அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சியாவது கொடுக்கணுமா ஏழைகள். அப்ப இயேசு கிறிஸ்துக்காக பலியாக எது கொண்டு போகப்பட்டது? புறா குஞ்சு கொண்டு போகப்பட்டது. 2வது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார் என்று. போயாச்சு, பார்த்தாச்சு. ஆனால் அவர்களால் இயேசுவுக்கு ஒரு ஆட்டை கூட பலி கொடுக்க முடியவில்லை. இது 2வது கூட்டம். இயேசுவை போய் பார்த்துருவாங்க, அதுல மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இப்ப நான் ஆஃபரிங்கை பத்தி பேசல, திருப்பியும் சொல்றேன். நான் இப்ப ஆஃபரிங்கை பத்தி பேசல. இயேசுக்கு என்ன கொடுக்கிறோம்? அவரே ஆட்டுக்குட்டி, அதை விட்டுருங்க, அவரே தேவாட்டுக்குட்டி. ஆனா போய் பார்த்தா அவரை பத்தி கண்டார்கள், ப்ரூஃப் கிடைச்சிச்சு. அடுத்த வசனம் சொல்லுது, போய் பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் இவர்கள் அந்த மகாதேவனுக்கு, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு போய் பார்க்கும் பொழுது அவர்கள் எதையுமே அவர்கள் கொண்டு போய் கொடுக்கல. மேய்ப்பார்கள் ஒரு ஆட்டை கூட கொடுக்கல பாருங்க. இது அடுத்து நம்மளை மாதிரி ஆட்கள், நம்ம எல்லாம் அந்த தேவதூதர்கள் சொல்றதை கேட்டுருவோம். ஆனால் இயேசுவுக்கு என்ன கொடுக்கிறோம்?
அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? போய் பார்த்துட்டு வர குரூப் இருக்குது. இயேசுக்கிட்ட போன வண்ணமாய் வரவங்க. அவர்களால் இயேசுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், நான் ஆஃபரிங்கை பற்றி பேசலை, பணத்தை பற்றி பேசலை, நாம் நம்மையே ஜீவாதார பலியாக கொடுப்பதை பற்றி பேசுகிறேன். இயேசுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இயேசுக்கு பர்த்டே, அதானே இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கி நீங்கள் போட்டீங்க, இன்னைக்கு பிரியாணி தந்தி நீங்கள் சாப்பிட போகிறீங்க, கேக்கை வாங்கி நீங்கள் தின்ன போகிறீங்க, பலகாரத்தை செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க போகிறீங்க. அந்த பலகாரமும் ரொம்ப ஞானமாக கொடுப்பீங்க. யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. அப்படி தானே? கொடுத்து அனுப்பும் போதே பையன்கிட்ட சொல்கிறது, தட்டில் வச்சு அனுப்பும் போது எதிர் வீட்டில் கொடு, பக்கத்து வீட்டில் கொடுத்துடாத. அவங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு நமக்கு ஒன்றுமே தரல, அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடு. அவன் ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டான்னா ஒரு தட்டு பலகாரத்தை கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவன் வாங்குற அடி அவனுக்கு தான் தெரியும். சொல்லி சொல்லி கொடுத்தா படித்து சொன்னேன், அங்கே போய் கொடுத்துட்டு வந்துருக்கு எருமாடு. அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான், அவள் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன 2 பீஸ் கேட்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு அவ்வளவு. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா கிராண்டாக வந்து இயேசுவை சந்திச்சுட்டு போகிறது. இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லுவாங்க, மார்னிங் எங்களுக்கு 5 மணிக்கு மாஸ், 5 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம், 4:30 மணிக்கெலாம் போயிட்டோம். போயிட்டு இயேசுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கிடைச்சது இயேசுக்கு உங்களால்? அப்போது இயேசுக்கு பர்த்டேனா அப்போ இயேசுக்கு தானே ஏதாவது செய்யணும். நீங்கள் உங்கள் பையனுக்கு பர்த்டே கொண்டாடும் போது நீங்கள் பட்டுப்புடவை கட்டி வீட்டுக்கார் புது சட்டை போட்டு அவர் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பையனை அப்படியே விட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அழுக்கு சட்டையோட. அவங்க கேட்பான், யாருக்கிட்ட பர்த்டே கொண்டாடுறிய? அப்பாவும் அம்மா உட்காந்து நல்லா திங்குறிய, எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லணும், உன் நிமித்தம் நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறோம், ஆகவே நாங்களே ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இப்போ இயேசுநாதர் நிலைமை இதுதான். மேய்ப்பன் போய் பார்த்துட்டு வரா, அவருக்கு ஒரு ஆடு கொடுக்க முடியல அவனால். அப்போ இயேசுவோடைய பர்த்டேக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ நாங்கள் என்னங்க செய்யறது? அவர் இருந்தவர் தானே, இருக்கிற இயேசுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவர் தான் ஆவி ஆயிட்டாரே, இப்போ அவருக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க முடியுமா? அவருக்கு என்ன நாங்கள் வேறு ஏதாவது செய்ய முடியுமா? செய்யலாம், நல்லா செய்யலாம். ஒரே ஒரு வசனம் இயேசு அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த தரித்திரரில் வறியவர்களில் அவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். கிறிஸ்மஸ்ங்கிறது உங்கள் பாஷையில் சொல்கிறேன், கிறிஸ்மஸ்ங்கிறது த டே ஆஃப் சாக்ரிஃபைஸ். இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் பிறந்தார், அனைத்து ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் பிறந்தார்னு இருக்கு. ரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊரில். அப்போ இயேசு கிறிஸ்துவோட பர்த்டேவை கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது உங்கள் இஷ்டம். எடுக்க வேண்டியது இல்லாதவனுக்கு முதல்ல அவனுக்கு தான் எடுக்கணும், எடுத்துட்டு தான் உங்களுக்கு எடுக்கணும். நம்ம வீடுகளெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, இப்போ குறைஞ்சிருச்சு, முன்னாடி உண்டு. சம்பளம் வந்த உடனே தசம பாகத்தை ஒரு கவரில் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க, முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை செலவு பண்ணுவாங்க. அது இந்த ஜென்ரேஷனில் கிடையாது, போன ஜென்ரேஷனில் உண்டு. சம்பளம் வந்த உடனே அந்த சொல்லுவாங்க, இப்போ தசமாக எடுத்துருங்கப்பாங்க, எடுத்து வச்சுருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி தான் இன்னைக்கு இயேசுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். என்ன கொடுத்தீங்க? எத்தனை பேர் ஒரு ஏழைகளை போய் பார்த்தீங்க? எத்தனை பேர் இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க? உங்கள் சர்ச்சிலே இருப்பாங்க தானே, உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை ஏழைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு போய் செலவு பண்ண என்ன? வருஷம் நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோமே, சரி இந்த வருஷம் கூட எடுத்துக்கோங்க. ஏன் ஏழைகளுக்கு போய் செய்யக்கூடாது? அவனுக்கு செய்யறது தான் இயேசுவுக்கு செய்வது. ஒரு மேய்ப்பர்கள் போய் பார்த்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையாமா? இயேசு புறா குஞ்சுகளை கொண்டு போய் பலி கொடுத்தார்கள் இருக்க. அப்படி ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்கு இயேசு கிட்ட வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காசு ஒரு காணிக்க போட்டாச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. போய் 5000 10,000க்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பல செலவு. இப்போ போகும்போதே கறிக்கடையில் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. வரும்போது அவ்வளோ ஞானம்லாம் இருக்கு. வரும்போதே சொல்லிட்டு வந்திருப்பாங்க, எடுத்து வைங்க, 6 மணிக்கு முடிஞ்சிடும், அந்த வேலை வாங்கிக்கிறேன். இப்போ நான் 6 மணிக்கு மேலே பேசினா பக்குன்னு இருக்கும். இந்த ஆள் போயிட்டே இருக்காப்லையே, அவர் எடுத்து வேற யார்ட்டையாவது கொடுத்துருவாரோ இல்லையா அப்படின்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நேற்றே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்ச குரூப்லாம் இருக்குது. காலையில் இட்லி கறி குழம்பு பிளான் பண்ண டிக்கெட்லாம் இருக்குது. உங்களை சொல்ல நீங்கள் தங்கம் இல்லையா? கிறிஸ்மஸுக்கு ப்ரீ பிளான்டு கிறிஸ்மஸ்லாம் இருக்கு. இவ்வளோ பிளான் பண்ணீங்களே, இயேசுக்கு என்ன செஞ்சீங்க? அவருக்கு என்ன செஞ்சீங்க? டெய்லி நீங்கள் தான் திங்குறீங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கும் நீங்கள் தான் சாப்பிட போறீங்க. ஏன் இந்த ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜில், ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோமில், ஏன் ஒரு இல்லாத ஆட்களை போய் பார்த்து அவங்களோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண என்ன?
நான் சொல்றேன், உண்மையான கிறிஸ்மஸ் அங்கே தான் இருக்கிறது, உங்க வீட்டில் இல்லை. நீங்க என்ன பண்ண போறிய? காலையில் உட்காந்து டிவி பார்க்க போறிய? இல்லை, நீங்க ஆசீர்வாதம் டிவி தான் பார்ப்பீங்க. நான் இன்னும் உங்களை தப்பா சொல்லலை. சினிமா பார்க்க போறீங்க நான் சொல்லலை. நீங்க பார்ப்பீங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க போய் உட்காந்து என்ன டிவி பார்க்க போறீங்க? அதுக்கு பதிலா உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஏழைகளோட இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு கொடுக்கலாம்ல. அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். ஒரு உலகத்தான் அவ்வளோ பெரிய தலைவர் அழகா சொல்றாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறாரு. இதெல்லாம் முன்னாடியே நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்கள் எந்த வறியவனுக்கு செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தது. அதைத்தான் இன்னொரு வார்த்தையில் அவர் சொல்றாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். போங்க, இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, ஒரு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு பட்டு புடவையோ ட்ரெஸ்ஸோ எடுத்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். அதில் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணீங்கன்னா போதும். இன்னைக்கெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் மத்தியானம் சாப்பிட போறீங்க, ஏன்னா இப்பெல்லாம் சமைக்கிறது நிறுத்திட்டீங்க. ஏன்னா எப்படியும் இன்னைக்கு எங்க போலான்னு தான் பேசியிருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யலான்னு கேட்பாங்க, இப்போ எங்க போலான்னு தான் கேட்குறாங்க. என்ன செய்யலாங்கிற வார்த்தையே இல்லை, இப்போ எங்க போலாம். ஏன்னா நேற்றே வேற முடிவு பண்ணியிருப்பீங்க. அதனால எங்க வேணா போங்க. போறதுக்கு முன்னாடி பிள்ளைய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, பிள்ளைகளை கொண்டு போய் காட்டுங்க. அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், இவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை நாம் இயேசுவுக்கு செய்கிறோம். அதுதான் அடுத்த ஜெனரேஷனும் உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் உங்களை பார்த்து தான் உங்க பிள்ளை கற்றுக்கொள்ளும். அவன் கடைசி வரைக்கும் சொல்லுவான். நம்ம வீடுகளெல்லாம் இன்னைக்கும் பைபிள் வாசிக்கிற பழக்கம் ஏன் இருக்குன்னா, நம்ம தாத்தா வாசிச்சதை அப்பா பார்த்தாங்க, அப்பா வாசிக்கிறத நம்ம பார்த்தோம். அது ஒரு பழக்கமா நமக்குள்ள வந்துருச்சு. அது அது தியானிக்கிறது ரெண்டாவது, ஒரு பழக்கம் வந்துருச்சு இல்ல. அதே மாதிரி உங்க பிள்ளைய கொண்டு போய் இந்த மாதிரி இடங்கள்ல விட்டீங்கன்னா அது ஒரு பழக்கமா மாறும். சும்மா போய் 2000 பேருக்கு 1000 பேருக்கு அன்னதானம் போடுங்கன்னு சொல்லல, ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா 500 ரூபா தான் வரும். போய் ஹோட்டலில் நீங்க மதியானம் உட்கார போறீங்க, குடும்பமே சாப்பிட்டீங்கன்னா 3000 ரூபாய் பில் வரப்போகுது கன்ஃபார்மா. ஆமா தானே? அதுல பாதி மிச்சம் போட போறிய. முந்தியாவது சாப்பாடை வாங்கினோன்னு ஜோம் பண்ணுவிய, இப்போ ஜோமும் பண்றதில்ல. சாப்பாடு வந்தோன்னே போட்டோ எடுக்கிறிய வச்சு. முதல்ல என்ன எடுக்கிறாங்க? போட்டோ எடுக்கிறா. எடுத்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருது இல்லையா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன ஹோட்டலில் இருக்கீங்க போல. நீ எப்படா கண்டுபிடிச்ச? நாங்கள் ஹோட்டலில் இருக்கிறது, அதான் ஸ்டேட்டஸில் இருக்குதே. அதனால இப்போ நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படியும் 2000 ரூபா 3000 ரூபா பில்லு வரப்போகுது. ஏன் ஒரு 500 1000 ரூபா ஏழைக்கு செலவு பண்ணா என்ன? அவ்வளோ மெய்ப்பர்கள் வந்து பார்த்துட்டு அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கலையாமா, இயேசு கிறிஸ்துக்கு புறா கொஞ்சம் பலி கொடுத்தாருன்னு இருக்கு. இந்த கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. பார்க்கறது நல்லது, வர்றது நல்லது, ஆனால் உங்களாலையும் இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். போய் திருப்பியும் சொல்றேன், எங்களுக்கு கொடுக்கறத பற்றி பேசலை, நான் பேசுவது இயேசுக்கு கொடுக்குவதை பற்றி. போய் இன்னைக்கு ஒரு பிளான், இன்னைக்கு சின்ன பிளான், ஒன்றும் கெட்டும் போகலை. போகும்போதே ஒரு டிசைட் பண்ணலாம். சரி, ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில், அதை விட இன்னொரு ஓல்டேஜ் ஹோம் இருக்கு தெரியுமா, அங்கே போங்க, நல்லது. உங்கள் மாமியார் மாமனாரை வச்சிருப்பீங்க ஒரு இடத்துல, இன்னைக்காவது போய் அவங்கள பாருங்க. இன்னைக்காவது இதில் சிலதெல்லாம் இருக்கு. ஊருக்கே சர்வீஸ் பண்ணுது, மாமியாருக்கு சோறு போடாது. உங்களை சொல்ல வேலைச்சேரியில் இருக்கிறவங்களாம் நல்லவங்க, நான் பேசுறது எல்லாமே விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. இன்னைக்காவது போய் உங்கள் மாமியாருக்கோ உங்கள் அம்மாவுக்கோ, சிலர்லாம் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டு போய் இன்னைக்கு உட்காந்து கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறான், அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், போய் பார்க்க கூட மாட்டேங்கிறான். ஊருக்கே போடுறான் வாட்ஸ்அப்பில் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு. ஒரு 2 நிமிஷம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்களா? இப்படி எந்த ஒன்றுமே செய்யாமல் நீ கிறிஸ்மஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? யாருக்காக உங்களுடைய கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்க? ஆண்டவர் சொல்லக்கூடியது, இந்த ஏழைகளுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். போய் உங்கள் பெற்றோரை போய் முதல்ல பாருங்க, உங்கள் மாமனார் மாமியாரை போய் பாருங்க, அதுக்கப்புறம் ஏழைகளை பாருங்க. உங்கள் கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும். இல்லைன்னா வேஸ்ட் அது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கல்யாணத்துக்கு எப்படி போயிட்டு வரீங்களோ அந்த மாதிரி தான் சர்ச்சுக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது.